ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்ககிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இல்லனா ஒரு பிளான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா அது செய்யறதுக்கான ஒரு முயற்சியுமே நீங்க எடுக்கலனா அது கடைசி வரைக்கும் உங்க ஆசையாகவோ இல்ல கற்பனையாகவோ இல்ல ஐடியாவாகவோ மட்டுமே இருந்துட்டு போயிடும். ஆனா அது நிஜத்துல நடக்கணும்னா என்ன பண்ணணும்? என்ன தேவை? அதுக்கு ஆக்ஷன் தான் தேவை. இதே மாதிரி தான் நீங்களும் பல கற்பனைகள் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அத பத்தி சிந்திச்சிட்டு மட்டுமே இருக்கீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. இதுக்கு கொஞ்சம் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நிறைய சிந்திச்சிட்டே மட்டுமே இருக்கீங்க, ஆனா செயல்ல ஈடுபட மாட்டீங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் அந்த கற்பனைகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். ஓவர் திங்க் பண்றது மட்டும்தான் அதோட உண்மையான காரணம். எல்லாமே பெர்ஃபெக்ட்டா அமையட்டும், அப்ப ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த நாள் வரப்போவதே இல்லை. முதல் ஸ்டெப் நீங்க எடுத்து வைக்கணும். அதுதான் அந்த கற்பனை, ஐடியா, அந்த பிளான் எல்லாமே நிஜமாவதற்கு நீங்க செய்யற ஃபர்ஸ்ட் ஹெல்ப். செகண்ட், எக்ஸிகியூஷன். இப்போ ஒரு புதையல் இருக்கிற இடத்தோட மேப் உங்ககிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. அத கையில வச்சுட்டு பார்த்துட்டே இருந்தீங்கன்னா மட்டும் அந்த புதையல் உங்க கையில வருமா என்ன? கண்டிப்பா இல்ல. அதே மாதிரி நாமும் நம்மளுடைய பிளான், ஐடியா அதை நோக்கி பயணிக்கணும், எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்போதான் புதையல், அதாவது சக்சஸ் நம்ம கையில கிடைக்கும். தேர்ட், லேர்ன். இப்போ ஒரு புது பைக்கோ சைக்கிளோ நீங்க வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதோட வீடியோஸோ இல்ல யூசர் மேனுவல் பார்த்தா மட்டும் போதுமா? உங்களால அது ஓட்ட முடியுமா என்ன? கண்டிப்பா நீங்க பிசிக்கலா அது மேல உட்காரணும். அதை கத்துக்கிட்டு ஓட்டினா மட்டும்தான் உங்களால ஓட்ட முடியும். ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் கிடைக்காம விடலாம். அதுக்காக திருப்பியும் ட்ரை பண்ணாமல இருக்க போறோம். ட்ரை பண்ணிடுவோம்ல. அதே மாதிரி தான் லைஃபும். முயற்சி எடுங்க, தோத்தாலும் பரவாயில்ல, திருப்பியும் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா சக்சஸ் ஆவீங்க. ஃபோர்த், மிஸ்டேக்ஸ். பல பேரும் ஒரு விஷயத்தை தொடங்க பயப்படுறதுக்கு முக்கியமான காரணம் ஏதாவது மிஸ்டேக் ஆயிடுமோ அப்படின்ற பயம்தான். அப்படி பார்த்தா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ ஒரு பசில் விளையாடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒன்னா ஃபிக்ஸ் பண்ணி பார்த்து அதை சால்வ் பண்ற வரைக்கும் விளையாடுவோம், அப்படிதானே? அதே மாதிரிதான் மிஸ்டேக்ஸ் பண்ணா அதுல இருந்து பாடத்தை தான் எடுக்கணும். அதுல இருந்து மிகப்பெரிய பாடம் கிடைக்கும் நமக்கு. திருப்பியும் அந்த தவறை நம்ம பண்ண மாட்டோம். சோ மிஸ்டேக்ஸ் நமக்கு பாடங்களை, எக்ஸ்பீரியன்ஸை தான் தரும். சோ அதுக்கு பயந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாமலாம் இருக்கக்கூடாது. ஃபிஃப்த், ரோல் மாடல். நீங்க ஒரு விஷயத்த, உங்க சூப்பர் ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்கன்னா அப்ப நினைச்சு பாருங்க, பலரும் திரும்பி பார்க்க கூடிய ஒரு டேலண்ட் உள்ள நபரா நீங்க அவங்க கண்களுக்கு தெரிவீங்க. சரிதானே? அந்த பிக்சரை உங்க முன்னாடி கொண்டு வாங்க. பலருக்கும் நீங்க ரோல் மாடலா தெரிவீங்க. சிக்ஸ்த், பெர்ஃபெக்ஷன். நம்ம எல்லா விஷயமும் பெர்ஃபெக்ட்டா நடக்கணும் அப்படின்னு நினைக்க முடியாது. ஆனா அதுக்காக ட்ரை பண்ணலாம். அந்த நேரத்துல அது ஒழுங்கா அமையலன்னா ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடக்கூடாது. ஏன்னா இப்போ மாஸ்டரா இருப்பவங்க முன்னாடி ஸ்டூடெண்டா இருந்தவங்க தான். சோ எக்ஸ்பீரியன்ஸ் மூலம் மட்டும்தான் நமக்கு பெர்ஃபெக்ஷனை அடைய முடியும். செவன்த், பிளான். உங்க ஐடியாவை பிளான் பண்ணி ஒரு லிஸ்டா கிரியேட் பண்ணி வைக்கணும். இப்போ ஒரு அட்வென்ச்சரஸ் டூர் போகிறீங்கன்னா அதுக்கு ஒரு மேப் இருக்கும். அந்த மேப் படி தான் நீங்க பார்த்துட்டே போவீங்க. அதே மாதிரி தான் உங்க ஐடியா, அந்த பிளானை ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. உங்க ஐடியாவை பிளானா ஃபர்ஸ்ட் போடுங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படியே முன்னாடி போங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் அந்த ஜர்னி. எய்த், கீப் கோயிங். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சுட்டீங்க, உடனே ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா. ஒரு மலை ஏறும்போது எப்படி அடிமேல அடி வைத்து தானே ஏறுவோம்? அதே மாதிரிதான் உடனே மலை உச்சிக்கு போயிட முடியாதுல்ல. கொஞ்சம் கொஞ்சமா நடந்தாதான் மலையின் உச்சிக்கு நம்ம செல்ல முடியும். அதே மாதிரிதான் நம்மளும் ட்ரை பண்ணணும். இப்போ ஒரு செடி நடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்காக தினமும் தண்ணி ஊத்திக்கிட்டே இருப்பீங்க. அப்படி தண்ணி ஊத்திக்கிட்டே இருந்தா ஒரு நாளைக்கு அழகாக ஒரு பூ பூக்கும். அதே மாதிரிதான் உங்க சக்சஸும் உங்க கையில கிடைக்கும். அந்த ஜேர்னி தான் உங்க லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நடுவுல ரெஸ்ட் எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க, ஆனா நெவர் குவிட். சோ இனிமே சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறீங்கன்னா சிந்திக்கிறத விட்டுட்டு செயல்ல இறங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வெற்றி பெறுவீங்க. ஹாப்பி லிவிங்.